வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஹையர் மேத்தமெட்டிக்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி படித்ததெல்லாம் மறந்து போகுது. திரும்ப படித்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்த்தா ஒன்றுமே தெரியலை, எதுவுமே ஞாபகத்திலே இல்லை, நம்ம இது படித்தோமா அப்படின்னு ஒரு ஃபீல் வருது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், என்ன சொல்யூஷன், இதுதான் இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். TN செட், CSER நெட், IIT ஜாம் எல்லாத்துக்குமே PGTRB எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே நிறையா புக்ஸு கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணி எடுக்கிறதோட ஒரே இடத்துல எல்லா புக்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நம்மகிட்ட CSER நெட்டு, IIT ஜாம், கேட்டு, PGTRB, TN செட், UGTRB எல்லாருக்குமே ஆன்லைன் உள்ள கிளாஸ் இருக்கு. TN செட், UGTRB. இப்போ நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. TNPSC ADக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ண வெளிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணுங்கள். இதில் IIT ஜாமில் இந்த வருஷம் ஒரு கேர்ள் நல்ல ஸ்கோர் வாங்கி நிறைய இடத்துல பிளேஸ் ஆகக்கூடிய லெவலில் இருக்குது. IITயில் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை மிஸ் ஆனால் கூட NITயில் கிடைக்கும். IISER இது திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதில் செலக்ட் ஆகிருக்கா. கேரளா யூனிவர்சிட்டியில் OC கட் ஆஃப்ல 3rd ரேங்க்ல இருக்கா. OC கட் ஆஃப்லேயே வர்ற அளவுக்கு CUT PGயில் ஸ்கோர் வாங்கியிருக்கா. அந்த அளவுக்கு நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கா. அது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே போய் ஜாயின் பண்ணுறா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு, ஏன்னா நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு. பெரிய இன்ஸ்டியூட்டை நிறைய இடத்துல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எங்கே போய் ஜாயின் பண்ணுறா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு அந்த ஃபீட்பேக்கு, அந்த கேர்ளோட ஃபீட்பேக் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேன். UGTRBயில் நம்மக்கிட்ட இருந்து ஒரு 10+ மெம்பர்ஸ் CVக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களும் அப்பாயிண்ட் ஆன உடனே கட்டாயமாக உங்களுக்கு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அவங்களுடைய ஃபீட்பேக்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இதில் எந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா படிக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PGTRB சிலபஸ் எடுத்துக்கோங்க. PGTRB சிலபஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா, செகண்ட் யூனிட் அனாலிசிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சுட்டே இருக்கீங்க, படித்தாச்சு, நல்லா படித்தாச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்ததுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் எடுத்து அட்டென்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சா மனசில் எதுவுமே ஞாபகத்தில், இந்த டெஸ்ட் கொஸ்டினை பார்த்தா எதுக்குமே ஆன்சர் பண்ண தெரியலை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிடுறோம். இவ்வளோ படித்து நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற ஃபீல் வருது. என்ன காரணம் இதுக்கு பின்னணியில் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் சப்ஜெக்டில் என்டர் ஆகுறாங்க. BEd முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம், இதுதான் காரணம் நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணம். ஏதோ ஒரு காரணத்தினால பெரிய கேப் ஆகி போயிடுது. அதுக்கு பிறகு திரும்ப புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சப்ஜெக்டில் நம்மளுக்கு பெரிய டச்சு போயிருக்கும். குரூப்னா என்ன, ஆனால் இதுன்னா ஓப்பன் செட்னா என்ன, க்ளோஸ் செட்னா என்னங்கிறது கூட மறந்து போயிருக்கோம். அந்த லெவலுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம், புக் எடுக்கிறோம். அதுக்கு ஓப்பன் செட்னா என்ன, க்ளோஸ் செட்னா என்னன்னு மறக்கிறதுக்கெல்லாம் அதிக டைமே வேண்டாம்.
ஒரு வருஷம் போதும். ஒரு வருஷம் நீங்கள் புக் எடுத்து படிக்காமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துடும், ஈஸியாக மறந்துடும். அதுக்கு அடுத்த காரணம்னு பார்க்கும்போது இதே மாதிரி லாங் கேப்புக்கு பிறகு படிக்கும்போது நம்மளுக்கு ஏஜ் போயிடுது, 30+ ஆயிடுது, 35+ ஆயிடுது. அப்படிங்கும்போது இயற்கையாகவே மெமரி லாஸ் இருக்கும். இயற்கையாகவே இறைவனுடைய படைப்பே அப்படிதான், மெமரி லாஸ் இருக்கும். இது ஒரு ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். சும்மா மனப்பாடமாக தயவுசெய்து படிக்காதீங்க. மனப்பாடமாக படிக்கிறது நிச்சயமாக மறந்துதான் போகும். மனப்பாடமாக படிக்கிறதுனால யாருக்குமே எந்த லாபமுமே இருக்காது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் அது நல்ல மெமரியில் இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன தீர்வு, வாட் இஸ் தி சொல்யூஷன், எப்படி இதை ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறேன். 22 வயசு முடிக்கிறேன். 23வது வயசில் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அலைடு பேப்பர்ஸ் தான் கொடுக்குறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா கூட எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு மலைப்பாக இருக்கும். இப்போல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஐயோ இதுவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு இருக்கும். அப்போ மறுநாள் காலையில் முந்தின நாளைக்கு என்ன பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் போகும்போது நான் படித்த காலேஜ்லேயே எங்கள் ஸ்டாஃப்க்கு கீழே நான் ஒர்க் பண்ணேன். அது ஒரு பெரிய கிஃப்ட் வாழ்க்கையில். படித்த ஸ்டாஃப் கூடயே ஒர்க் பண்ணுறது ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய கிஃப்ட். அப்படி ஒர்க் பண்ணும்போது நான் எங்கிட்ட என்னுடைய டீச்சர்ஸ் எல்லார்ட்டையும் டவுட் கேட்பேன். முதல் 6 மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ். கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னால் சார் இது எப்படி சார் மேம், இது எப்படி மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிளாஸுக்கு போவேன். அந்த சுச்சுவேஷன் உடனே ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் மாறிடும். அப்போ என்ன ஆகும், என்ன காரணம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சப்ஜெக்ட் நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஜஸ்ட் நல்லா படிச்சிருப்போம், நல்லா 90+ எடுத்திருப்போம். இருந்தால் கூட கிளாஸ்க்கு டீச் பண்ணான்னு போகும்போது அது வேறு லெவலில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடுத்த வருஷம் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் எடுக்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கும். இதே ரியல் அனாலிசிஸ் ரூடின் புக்கை எடுத்துட்டா கூட முதல் வருஷம் பாடம் நடத்தும்போது என்ன டஃப் ரூடின் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். இப்போ எல்லாம் ரூடினை பார்த்தா ஐயோ ரூடினில் ஒன்றுமே இல்லை, இட் இஸ் வெரி குவைட் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற ஃபீல் வரும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக படிக்கணும். போன வருஷம் நான் அனாலிசிஸ் எடுத்தேன், இந்த வருஷம் அனாலிசிஸ், அதுக்கு முந்தின வருஷம் எடுத்தேன். அதுக்கு முதல் அனாலிசிஸ் எடுக்கும்போது டஃப்பாக தெரியும். அதுக்கு அடுத்த வருஷம் எடுக்கும்போது அப்படி இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் எடுக்கும்போது இதில் என்ன இருக்குது, கிளாஸ்க்கு போகிறதுக்கு என் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, 2 மணி கிளாஸ்க்கு மேடம் 1:45 தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1:45 ப்ரிப்பேர்லாம் பண்ணுறது கிடையாது, இன்னைக்கு என்ன நடத்தணும் அப்படின்னு பார்க்குறது, அவ்வளோதான். அவ்வளவு ரொம்ப திரும்ப 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 அந்த சப்ஜெக்டை பார்த்து அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுது. திஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். அப்போ என்ன செய்யணும், நிறைய விஷயங்கள் மறந்து போகுதுன்னா ரிப்பீட்டடாக படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், குமுலேட்டிவாக படிக்கணும். அதான் நான் சொல்லக்கூடியது. நான் இன்னைக்கு அல்ஜிப்ராவில் முதல் டெஃபனிஷன்ஸ் ஹோமோமார்பிசம் வரைக்கும் படிச்சிருக்கேன். நாளைக்கு நான் நார்மல் சப் குரூப் படிக்க போகிறேன், நாளாக கழிச்சு நான் சைக்ளிக் சப் குரூப் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நாளைக்கு நீங்கள் இன்னைக்கு ஹோமோமார்பிஸ் டெஃபினிஷன்லாம் படித்து ஹோமோமார்பிஸ் வரைக்கும் படிச்சிங்களா, அது நாளைக்கு படிக்கும்போது எடுத்த உடனே நார்மல் சப் குரூப்பை படிக்கக்கூடாது. நேற்று என்ன படித்தோம் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணிட்டு நார்மல் சப் குரூப் படிக்கணும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் சைக்ளிக் சப் குரூப் படிக்க போகும்போது முந்தின நாள் என்ன படித்தோம், அதுக்கு முந்தின நாள் என்ன படித்தோம் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். இது இப்படி ரிப்பீட்டடாக பார்க்க முதல் நாள் படிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆனால் அடுத்த நாள் முதல் நாள் படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் அதே இதை படிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். அதே விஷயத்த 3ஆவது நாள் படிக்கும்போது 20 நிமிஷத்தில் படிச்சிடலாம். அதே இதை 4ஆவது நாள் படிக்கும்போது ஒரு பார்த்தாலே இப்போ புரிஞ்சிடும். அப்படியும் படிச்சு முடிச்சாச்சு, நம்ம அல்ஜிப்ராவை முடிச்சாச்சு. அனாலிசிஸ் படிக்க போகிறேன், நான் க்ளோஸ்டு மேப்னா என்ன, அதுனா என்ன, இதுனா என்னன்னு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அல்ஜிப்ராவை தூர வச்சிடக்கூடாது. அந்த அல்ஜிப்ராவை சைடில் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 hours படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 4 hours புதுசாக படிங்க, 1 hour ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. இப்படி படிக்க தான் நீங்கள் ஒரு லாங் கேப்புக்கு பிறகு நீங்கள் படிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் உங்களோட சேர்ந்து அப்படி உங்கள் கூட சேர்ந்து ஐக்கியமாகும். அப்படி படித்தா தான் சப்ஜெக்ட் நம்மளுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகும். அப்படி திரும்ப திரும்ப படிக்கணும். இப்போ அல்ஜிப்ரா முடிச்சாச்சு, அனாலிசிஸ் முடிச்சாச்சு, நான் ஃபோரியர் சீரிஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வாரத்தில் 7 நாள் இருக்குது, 5 நாள் புதுசாக படிங்க. 6ஆவது நாளும் 7ஆவது நாளும் முதல்ல என்னென்னலாம் படித்து வச்சிருக்கீங்களோ அதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க.
அப்படி திரும்ப 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 ரிப்பீட்டடாக குமுலேட்டிவாக படிக்க 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 ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நீங்கள் 5வது யூனிட் படிக்கும்போது அல்ஜிப்ராவை அரை மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிடலாம். ஒரு 6வது யூனிட் படிக்கும்போது அனாலிசிஸை 1 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் ஃபெமிலியர் ஆயிடும். ஏன்னா ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு, அதாவது உள்ள மறந்து போயிடக்கூடாது. கீழே போக போக அடியில் போக போக நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. டபுள் கிளிக் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டே முக்கியமான ஃபைல்ஸ் தேவையானதை நம்ம கம்ப்யூட்டரில் எடுத்து பார்க்கலையா, அந்த மாதிரி திரும்ப 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 நம்ம என்ன செய்யணும், அப்படி எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஃபெமிலியர் ஆகும். பழசு படித்தது மறக்காது. இப்படி படித்தா மட்டும்தான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் 10 யூனிட் படித்து முடித்ததுக்கு பிறகும் நம்மளுக்கு ஃபஸ்ட் யூனிட் நம்ம கையிலேயே ஃபெமிலியராகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி படிக்க 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 தான் நம்ம ஒரு 5 யூனிட் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு அந்த 5 யூனிட்டையும் நல்ல தரவாக ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு 6வது யூனிட் ஆரம்பிங்க. 6வது யூனிட் படிச்சுட்டு இருக்கும்போது சைட் பை சைடு என்னென்னலாம் படிச்சிருக்கோம்னு டச்சில் இருந்துக்கிட்டே இருங்க. அப்படி படிக்கலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படி படிக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிப்பெடுத்துக்கலாம். தேவையானதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்படி படிக்கும்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் தண்ணிப்பட்ட பாடாயிரும். அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் இது உங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு காண்டாக்ட்